பிரைஸ் லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இன்னைக்கு ஒரு வீடியோ பார்க்க போறோம். என்ன அப்படின்னா, அதாவது பைபிள்ல ஆதியில இருந்தே கிரியேட் செய்த ஒரு சில ஆவிகள், அதாவது நம்ம வந்து யார் யாரெல்லாம் நம்ம பரிசுத்தவான்கள் தீர்க்கதரிசிகள் நினைச்சு நம்ம கொண்டாடுறோமோ அவங்க லைஃப்லயும் அந்த ஸ்பிரிட் எல்லாம் கிரியேட் செஞ்சிருக்கு. அதே ஆமா, ஏற்றுக்கொண்டவங்களும் சரி எல்லாத்துக்கும் கிரியேட் செய்திருக்கு. அவங்களுக்கு கிரியேட் செய்த அதே ஸ்பிரிட் இன்னைக்கு நம்மளோடையும் போராடுது. அதை நம்ம ஜெயிக்க வேண்டிய கட்டாயத்துல இருக்கும். அது என்ன அப்படின்ற பத்தி இந்த வீடியோ நம்ம விரிவா பார்க்கலாம். அதாவது நம்ம முன்னாடி ஆதி ஆமத்துல இருந்தே நம்ம எடுக்கும் போது அநேக ஆவிகள் வந்து போராடிக்கிட்டே வருது. நிறைய ஆவிகள் இருக்கு. முதல்ல வந்து இந்த பைபிள்ல நீங்க படிச்சோம்னா நிறைய ஆவிகள் இருக்கு. இன்னைக்கு வேணா நம்ம ஒரு சில ஆவிகளை மட்டும் நம்ம சிந்திப்போம். அதுல ரொம்ப ஒரு ஆவி வந்து எங்களை ரொம்ப கவனத்தை இருந்துச்சு. என்னன்னா, நம்ம மேக்ஸிமம் அதை நிறைய பேர் ஸ்பாவமா நினைப்போம். ஆனா அந்த ஸ்பாவத்துக்கு பின்னாடி அந்த ஒரு குறிப்பிட்ட ஆவி, அதாவது ஒரு முறை நாங்க டெலிவரி போகும்போது, அதாவது அந்த நேரத்துல எல்லாத்துக்குமே ஒரு பயங்கரமான ஒரு எரிச்சல். அப்ப வந்து அந்த ஸ்பிரிட் வந்து சொன்னது, நான் தான் எரிச்சலின் ஆவி அப்படின்னு சொல்லிட்டு, அது பயங்கரமா அந்த இடமே ஒரு பயங்கர ஒருத்தர் பார்க்கவே அது ரொம்ப ஒரு மாதிரி அகோரமாகும். மனசுக்குள்ள ஒரு சமாதானம் இல்லாம, சந்தோஷம் இல்லாம, ஒரு எரிச்சல் பயங்கரமா எல்லாத்துக்குமே. அந்த ஆக்சுவலா அந்த சமயத்துல ஏதாவது பேசிருப்போம்னு வைங்களேன், பயங்கரமா அது வேற மாதிரி போய் நின்றுக்கும். ஆனாலும் அந்த நேரத்துல ஒரு மாதிரி ஆண்டவருடைய கிருபைனால அன்னைக்கு டெலிவரன்ஸ் போயிட்டோம். ஆனா அந்த டெலிவரன்ஸ்ல சொன்னதான் அந்த எரிச்சல் ஆவி. ஆமா, இந்த ஆவி வந்து எங்க இருந்து வருதுன்னா, முதல்ல வந்து காயின்ட்டு இருந்தே ஆரம்பிக்குது இந்த ஆவி. நீங்க வந்து ஆதியாகமம் 4:5 பாத்தீங்கன்னா, காயினும் அவன் காணிக்கையும் அவர் அங்கீகரிக்கவில்லை, அப்பொழுது காயினுக்கு மிகவும் எரிச்சல் உண்டாகி அவன் முகநாடி வேறுபட்டது. இந்த இடத்துல வந்து நீங்க அப்படியே நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், கடைசியில அந்த எரிச்சலின் ஆவி வந்து காயினை வந்து கொலையில கொண்டு போய் முடிச்சிடும். அந்த அளவு கொடூரமான ஒரு ஆவிதான் வந்து இந்த எரிச்சலின் ஆவி. அதான் ஆமா, அந்த எரிச்சல் வந்து அவனை வந்து கோபத்தை உண்டாக்குது, பொறாமை கொடுக்குது, அது கோபத்தை கொடுக்குது. கோபம் வந்து கொலையில கொண்டு போய் முடியுது. உண்மையா எரிச்சலின் ஆவின்னு பாத்தீங்கன்னா, இப்ப எங்க குடும்பத்திலே எங்க 2 பேத்துக்கும் அதுல வந்து கொஞ்சம் அதிகமாவே எரிச்சல் வந்து அதிகமாவே வந்து ஆனா ஆண்டவருடைய கிருபையால இப்ப வந்து அந்த நேரம் வர்ற நேரம்லாம் ஓகே, இது வந்து பிசாசுடைய கிரியை அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் வந்து அந்த கட்டுப்பாட்டுக்குள்ள வந்து ஆண்டவர் வந்து கொண்டு வர்றாரு. அப்படிதானே? அந்த எரிச்சல் பட நேரத்திலும் கூட ஆண்டவருடைய கிருபை வந்து அப்படி கொண்டு வந்து அதை அமைதியாக்கி, ஆண்டவர் அதுல இது பண்ணக்கூடாது, நம்மளால இது அடுத்த ஸ்டெப்புக்கு நம்ம போக கூடாது. அந்த எரிச்சல்ங்கிறது உக்கிர கோபத்தை கொண்டாடும், கோபம் வந்து உக்கிறத கொண்டாடும். சங்கீதம் 37 கூட சொல்லப்பட்டிருக்கு, நீ கோபத்தை விட்டு பொல்லாப்புக்கு எதுவான எரிச்சல் உனக்கு வேண்டாம் அப்படின்னு இருப்பாங்க. அந்த உக்கிரமும் கோபத்துக்கு கொண்டு வர்றதுக்கு முன்பதாக தேவனுடைய கிருபை ஆண்டவர் அந்த எரிச்சலை மட்டுப்படுத்துறாரு நம்மளுடைய வாழ்க்கையில. ஏன்னா இது வந்து ஆதியில இருந்தே கிரியை செய்து பாருங்க, காயின் தோக்கடிச்சிருச்சு, கொலையில முடிச்சு அவனுடைய லைஃப் வந்து அந்த எரிச்சல் வந்து அவ்வளவு தூரம் வந்து பாதிக்கப்பட்டுச்சு. இதே நம்ம யோனாவை நீங்க எடுத்துக்கோங்களேன், யோனாவும் அதே மாதிரிதான். இவருக்கு வந்து அந்த அவர் சொன்ன ப்ராபசி வந்து ஆண்டவர் வந்து காப்பாத்தி கொடுத்துட்டாரு அப்படின்னோடனே அவருக்கு வந்து பயங்கரமான எரிச்சல் வருது அவருக்கு. அதாவது யோனா 4:3 பாருங்க, இப்பொழுதும் கர்த்தாவே என் பிராணனை என்னை விட்டு எடுத்துக்கொள்ளும், நான் உயிரோடு இருக்கிறதை பார்க்கலும் சாகிறது நலமாயிருக்கும். இந்த வார்த்தையை எனக்கு தெரிஞ்சு எல்லாருமே நம்ம சொல்லிருப்போம், நான் உயிரோடு இருக்க பார்க்கலும் அந்த செத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அதற்கு கர்த்தர் சொல்றாரு, நீ எரிச்சலா இருக்கிறது நல்லதோ அப்படிங்கிறாரு. அப்ப வந்து ஆண்டவர் வந்து அப்படியே ஒண்ணா இது பண்றாரு. அப்பயும் அவருக்கு வந்து ஆண்டவர் திருப்பி பேசி, இந்த இடத்துல தான் நம்ம தப்பு பண்றோம். ஆண்டவர் கொஞ்சம் நம்ம பேசும்போது நம்ம அப்படியே இறங்கணும். அந்த எரிச்சல் வந்து ஓகே ஆண்டவரே சரி நான் விடுறேன் அப்படின்னு சொல்லி இறங்கணும். அந்த 9ஆம் வசனத்துல திருப்பி ஆண்டவர் கேட்கிறாரு, நீ ஆமனுக்கு நிமித்த எரிச்சலா இருக்க நல்லதோ. இப்போ ஒரு பர்சன் நம்மளை எரிச்சல் படுத்துறாங்கன்னு வைங்களேன், இவர் நிமித்த நீ எரிச்சலா இருக்க நல்லதோ அப்படின்னு ஆண்டவர் நம்மளை கேட்கிறாருன்னா, சரி ஆண்டவர் நான் விடுறேன், அந்த கோத்தை நான் விடுறேன். ஆனா அந்த இடத்துல ரிப்ளை பண்றாரு, அதற்கு அவன் நான் மரணம் பரியந்தம் எரிச்சலா இருக்க நல்லதுதான். இந்த இடத்துலதான் அதாவது ஆண்டவரே நம்மளை வந்து கம்ஃபோர்ட் பண்ணும்போது நம்ம அதை விட்டு இறங்குறது ரொம்ப நல்லது. ஏன்னா யோனா மனசுக்குள்ள ஒண்ணு இருந்தது, நினிவே ஜனங்கள் வந்து திருந்தவே மாட்டாங்க
திருந்த கூடாது. அதாவது அவங்களுக்கு ஜட்ஜ்மெண்ட் போய் சேர்ந்துடும். அவங்க பண்ண தவறுக்கு அக்கிரமத்துக்கு கண்டிப்பா தண்டனை கொடுக்கணும். இவர் இரக்கம் பாராட்டக்கூடாது, மனதுருக்கம் வந்துடக்கூடாது, இவர் திருத்தி கொண்டாந்துடக்கூடாது. இன்னைக்கு கூட நம்ம நிறைய பேருக்கு இந்த காரணம் வர காரணம்னா இவன் பண்ண அநியாயத்துக்கு அட்டூழியத்துக்கும் இவன் பண்ண பேசினதுக்கு இவன் செய்கைக்கு தண்டனை கொடுக்கணும். எங்க கண் முன்னால் தண்டனை கொடுக்கணும். நிறைய பேர் அவங்க கணவன் ரட்சிப்புக்காக ஜெபிப்பாங்க. ஆனா கணவர் அவன் எல்லாம் திருந்தாத ஜென்மம் பாஸ்டர், அவன் எல்லாம் இனி திருந்த வாய்ப்பே இல்லை அப்படி சொல்லுவாங்க. ஏன்னா அந்த எரிச்சல் அவங்கள அப்படி சொல்ல வைக்குது. அந்த எக்ஸ்ட்ரீமுக்கு அவங்க போறாங்க. இனி அதெல்லாம் முடியாது. ஆனா ஜெபிக்கவும் செய்வாங்க. அதுல நம்ம 2 விஷயத்த நம்ம எதிர்பார்க்க முடியாது. நீங்க அந்த எரிச்சலை தனிய வைக்கணும், நம்ம தணிக்கணும், வேற வழியே இல்ல. உங்க மனசுல உங்க இருதயத்தின் ஆழத்துல தான் நினைக்கிறது நடக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தை தூர எடுத்துட்டு தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கணும். நம்ம என்ன நினைக்கிறோம்னா, ஐயோ இவங்களுக்கு தண்டனை கொடுக்கணும்ல, அவங்க செய்ததுக்கு நீங்க நீதி செய்யணும்ல, ஏன் செய்யல? ஒரு கால் அவன் மன்னிப்பு கேட்டு அவர் மனம் திரும்புத பட்சத்துல, ஏன்னா அப்படித்தான் செஞ்சாங்க. அவங்க தண்ணி கூட குடிக்காம மிருக ஜீவன் கூட தண்ணி குடிக்காம பாய்ச்சாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க தாழ்த்தும் போது தேவன் மனதிருக்கும். ஆனா யோனா என்ன நினைக்காருன்னா, எவ்வளவு தாழ்த்தினாலும் அவன் பண்ணின அநியாயத்துக்கு தண்டனை கொடுத்துருக்கணும். அப்ப இன்னொன்னு என்ன நினைக்காருன்னா, தீர்க்க தரிசனத்துக்கு அப்ப என்ன இது வேல்யூ? நான் ஒரு தீர்க்கதரிசி, நான் போய் தீர்க்க தரிசனம் சொன்னேன், அப்ப அதை நிறைவேறணும்ல, அதுக்குதான் நான் உங்கள்கிட்ட ஃபர்ஸ்டே சொன்னேன், நான் இந்த இடத்துக்கு நான் போய் சொல்லவே மாட்டேன் அப்படின்னு. இப்ப இந்த இடத்துல 2 விஷயங்கள் வருது. ஒரு பெருமையும் சொல்லலாம், நான் சொன்னதை அப்ப நிறைவேறணும்ல அப்படின்னு நம்ம சொல்லலாம், அதுவும் வருது. 2 விஷயம் வருது. இப்ப இந்த எரிச்சல்ன்றது ரொம்ப பொல்லாப்பானது. ஏன்னா நாங்க இந்த வழியா கடந்து வந்தனால நான் சொல்றேன், உண்மையாமே எரிச்சல்ன்றது அந்த மூட ஸ்பாயில் பண்ணிரும், நம்மள சுத்தி உள்ளவங்களை ஒருத்தவங்க எப்பயுமே எரிச்சலா ஒருத்தவங்க இருந்தாங்கன்னு வைங்களேன், நமக்கு அந்த பிரசன்ஸே இருக்காது. அதனால தயவு செஞ்சு இந்த எரிச்சலின் ஆவி நமக்குள்ள வரும்போது அது ஒரு ஆவி, அது ஒரு ஸ்பிரிட், அதை நீங்க புரிஞ்சுக்கொள்ளுங்க. ஏன்னா நாங்க அதை பார்த்திருக்கோம், அந்த டெலிவரன்ஸ் அப்பெல்லாம் நாங்க நிறைய பார்த்திருக்கோம். அது வரும்போதே பயங்கர ஆக்ரோஷத்தோட தான் வரும். நான் எரிச்சலின் ஆவி அப்படின்னு சொல்லிட்டு தான் வரும். அதனால அந்த எரிச்சலின் ஆவி என்னை விட்டு போன்னு சொல்லுங்க. அதே மாதிரி ஆண்டவரே உங்களை கம்ஃபோர்ட் பண்ணும்போது இறங்குங்க, உங்க இதை விட்டு இறங்குங்க. அப்படியே பிடிச்ச இதுன்னு சொல்லுவாங்க, நான் நினைச்சது எல்லாம் அப்படியே நடக்கணும் அப்படின்னு மட்டும் என்ன சொல்லுவாங்க, முயலுக்கு 3 காலம் ஏதோ ஒண்ணு பிடிச்ச இதுலயே இருக்கான் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த குணத்தை விட்டு இறங்குங்க. நீங்க இறங்கும் போது மட்டும்தான் நமக்கு இந்த ஸ்பிரிட் மேல ஒரு கண்ட்ரோல் கிடைக்கும். நீங்க நினைச்சது நன்மையா தீமையா, அது பிரயோஜனமா இருக்குமா அப்படின்னு யோசிச்சு நீங்க அடுத்த பகுதிக்கு இறங்கி வந்துருங்க. இது ஆண்டவர் சித்தம் இருக்கா, ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லுது அப்படி யோசி. இல்ல நான் தப்பா இருந்தாலும் ரைட்டா இருந்தாலும் நான் நினைச்சது நடந்தே தீரணும் அப்படின்னு விடாப்படியா பிடிக்காதீங்க. அதுலதான் எரிச்சலுக்கு இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா, அது நம்ம முகத்திலே காமிச்சிரும். ஏன்னா அந்த காயினுக்கு இருக்க மாதிரி உன் முக நாடி ஏன் வேறுபட்டதுன்னா ஆண்டவர் கேட்கிறாரு. இருதயத்துல கூட அந்த தந்திரம் ஒரு சிலது மறைச்சு வச்சுக்கலாம், அந்த தந்திரத்தின் ஆவியெல்லாம் நம்ம பண்ணிக்கலாம். ஆனா அந்த எரிச்சல் வெளியே தெரிஞ்சு, அதனாலதான் பாத்தீங்கன்னா இவங்க கோவப்படுறவங்க இவங்க எப்படி இருக்காங்க டக்கு டக்கு டக்குன்னு வெளியே. அதாவது யூதாஸ் மாதிரி அந்த கேரக்டர் எப்படின்னா, அது முத்தத்தினால காட்டி கொடுக்கறது அது வேற, அது ஒரு தந்திரத்தின் ஆவின்னு வைங்களேன், அது வேற மாதிரி. ஆனா இந்த எரிச்சல் முகத்திலே காட்டி கொடுத்துரும், அப்படி அந்த மாதிரி ஒரு இது. உண்மையாமே அதுல இருந்து எனக்கு ஆண்டவர் எவ்வளவு டெலிவரன்ஸ் கொடுத்திருக்காருன்னா நான் விசுவாசிக்கிறேன். கண்டிப்பா எங்க வாழ்க்கையில நிறைய தடவை எங்க தாத்தா அந்த எரிச்சலின் அவருடைய குணமே அப்படி இருந்துச்சுன்னு தான் சொல்லுவாங்க. ரொம்ப பயங்கரமான எரிச்சல் உள்ள மனிதர், ஓயாம எல்லாத்தையும் அப்படி அது அப்படியே எங்களுக்கு வழி வழியா சந்ததி வழியா வந்ததுனால அது ஒரு அதிகமா ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னால் ரட்சிக்கப்பட்ட பிறகும் கூட நிறைய தடவை எரிச்சல் பட்டிருக்கேன். அதன் நிமித்தமா அநேகர காயம் வந்திருக்கு, அநேகர் அந்த முக்கியமா அந்த பிரசன்ஸ், அந்த சூழ்நிலைகள், அன்னைக்கு நடக்கக்கூடிய காரியம் நடக்காம போயிருக்கு. அந்த ஒர்க் நம்ம இன்னைக்கு செய்யணும்னு நினைப்போம், அது எரிச்சல்னால என்னன்னா நம்ம எரிச்சல இன்னும் 4 பேர்கிட்ட போடுவோம், அந்த 4 பேர் அதை போய் இன்னும் ஒரு 40 பேர்கிட்ட போடுவாங்க. நம்மளால அது எல்லாருமே எரிச்சல் ஆகுற மாதிரி. ஒரு குடும்பத்துல ஒரு கணவன் மனைவிக்குள்ள ஒரு எரிச்சல் வந்தது. அந்த எரிச்சலோடு வேலைக்கு போனாங்க, வேலைக்கு போற ஒரு 10 இடத்துல கண்டிப்பா பாக்குற ஜனங்க எல்லாத்துட்டும் எரிச்சல் டக்கு 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 டக்குன்னு. சில நேரம் பாத்தீங்கன்னா அந்த அரசாங்கம் ஆபீஸ் எல்லாம் போனோம்னா எரிச்சல் போடுறாங்க. ஏன் இப்படி இவ்வளவு கோபப்படுறாங்கன்னா காரணம் என்னன்னா வீட்டுல அதனுடைய எரிச்சல், அந்த எரிச்சல் என்ன செய்யறாங்க வேலையிலயும் போய் காமிப்பாங்க. இதுதான் காரணம். ஆனா தயவு செஞ்சு இது பண்ணுங்க. எனக்கு கூட என்னுடைய கணவர் சொல்லி கொடுத்த ஒரு இதான் சொல்ல போறேன். ஏன்னா நான் கல்யாணம் ஆகியும் நிறைய நாள் அந்த எரிச்சல் அது இருக்கும், என்னால முடிஞ்ச அளவு கண்ட்ரோல் பண்ணுவேன், சில நேரம் என்னால இது ஆயிரும். அப்பதான் அவர் ஒரு விஷயம் சொன்னார், அப்படின்னு நம்ம சொல்லி அங்க வைங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம் பாத்தீங்களா, அது அந்த உச்சின்னு நம்ம சொல்ற வார்த்தையே ஒரு எரிச்சலின் அடையாளம் தான் அப்படின்னு சொல்லுவாரு. நீ யார்கிட்ட அப்படி பண்ணாலும் அப்படி சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி. அது உண்மையாமே நான் அதுக்கப்புறம் என்னைய நானே நிறைய மாத்திருக்கேன். நம்ம ஒருத்தவங்க பேசும்போது கூட
அங்க வைங்க, அதை செய்யுங்க அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது. அது வந்து ஒரு எரிச்சலின் அடையாளம். அதனால தயவு செஞ்சு இந்த ஸ்பிரிட்ல இருந்து நீங்க வந்து இது பண்ணுங்க. இன்னொரு ஒரு முக்கியமான சபைக்குள்ள அதிகமா கிரியை செய்யற ஒரு ஸ்பிரிட்னா, நாங்க ரொம்ப அதிகமா பார்த்த எசபெலின் ஆவி. அந்த ஆவியை பத்தி தெரியாதவங்க யாருமே இருக்க முடியாது. கண்டிப்பா எல்லா கிறிஸ்தவங்களுக்கும் குள்ளேயும் இருக்கு, ஊழியக்காரங்களுக்குள்ளேயும் இந்த ஆவி இருக்கு. இது வந்து எசபெலின் ஆவி உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஆனாலும் இன்னைக்கு நாங்க இன்னொரு ஒரு ஆங்கிள் சொல்ல போறோம். எப்படி எசபெலின் ஆவி வந்து பிசாசு வந்து எவ்வளவு தந்திரமா, அதுவும் அந்த கள்ள தீர்க்கதரிசிகள் வந்து, அதாவது கள்ள தீர்க்கதரிசினா யாருன்னா அவங்க கிறிஸ்தவங்கன்ற போர்வையிலே தான் இருப்பாங்க. ஆனா கிறிஸ்தவங்களே விழ வைப்பாங்க. அந்த மாதிரிதான். ஏன்னா ஏசபேல் வந்து அந்த மாதிரி இல்ல, கிறிஸ்தவர் கிடையாது. ஆனா இப்ப உள்ள கள்ள தீர்க்கதரிசிகள் அப்படி கிரீஸதான் நாங்க கேள்விப்பட்டோம். எசபெலின் ஆவி உடையவர். அப்படிதான் ஒவ்வொருத்தங்களுக்காக நம்ம ஜெபிக்க போறோம். அப்படி ஜெபிக்கும் போது அந்த மனிதருக்கு மந்திரம் செய்யணும்னு அவங்க பாக்குறாங்க. ஒரு கள்ள தீர்க்கதரிசிட்ட போறாங்க. கள்ள தீர்க்கதரிசிட்ட போனோடனே அவங்க சொல்றாங்க, முன்னால வந்து நம்ம செஞ்சிருக்கலாம், ஆனா இப்போ வந்து மந்திரம் அவங்களுக்கு கிரியை செய்யாது. ஏன்னா இப்ப ரட்சிக்கப்பட்டாங்க, ஆண்டவருக்குள்ளாக அவங்க இருக்காங்க அந்த குடும்பம். அதனால ஒண்ணுமே நம்ம பண்ண முடியாது, எதுவுமே பண்ண முடியாது, எந்த மந்திரமும் பார்த்து வேற சொல்றாங்க. இப்பதான் அந்த மயில அந்த மாதிரி பாப்பாங்கல்ல, இந்த மாதிரி இப்பதான் அவன் பிரேயர் பண்ணிட்டு வேற வரான். இப்ப கொஞ்சம் ஜெபத்திலயும் அவன் வர ஆரம்பிச்சிட்டான். அதனால நம்ம அவனை வந்து தொட முடியாது, பழைய மாதிரிலாம் நம்ம தொட முடியாது அப்படின்னு சொல்றாங்க. உடனே இந்த மந்திரம் செய்யணும், நீங்க வந்து எதிராளிக்கு வந்து ஏதாவது பண்ணுங்க அப்படின்னு அடிக்கடி சொன்னனால அந்த அம்மா வந்து வேற ஒரு ட்ராக்ல சொல்லி கொடுக்கு, பிள்ளையா மாதிரி. அப்போ ஒண்ணு செய்வோம், அப்போ இவனை விழ வைக்கணும்னா பெருமையின் ஆவி அனுப்புவோம். பெருமையின் ஆவி வந்துட்டாலே ஆட்டோமேட்டிக்கா இவனுக்கு வந்து விபச்சாரத்தின் ஆவி வந்துடும். இந்த பெருமையின் ஆவி, விபச்சார ஆவி வந்துட்டாலே, பெருமையின் ஆவி வரும்போது ஆண்டவரே வந்து இவங்களுக்கு எதிர்த்து நிக்க ஆரம்பிச்சிருவாரு. ஆட்டோமேட்டிக்கா அவன் ஆண்டவரை விட்டு விலக ஆரம்பிப்பான். நம்ம நினைச்சத அவனுக்கு சாச்சிடலாம். அப்ப நான் பெருமையின் ஆவியை அனுப்பிடுறேன் அப்படின்னு சொல்லி அந்த சகோதரனுக்கு பெருமையின் ஆவியை அனுப்பி விட்டுருக்கு. அது நிமித்தமா சில ஆசீர்வாதங்கள். ஏன்னா அவனுக்கு பெருமையின் ஆவி எப்படின்னா, நான் நல்லா ஜெபிக்கிறேன், ஆவிக்குரிய பெருமை, நான் ஜெபிக்கிறேன், நான் சத்தியத்தை நல்லா அறிகிறேன், நல்லா வேத வாசிக்கிறேன், எனக்கு என்ன அதாவது என்னை விட யாராலையும் ஆண்டவர்கிட்ட பரிசுத்தமா இருக்க முடியாது, அந்த தாட்டுக்கு போயிருச்சு. அந்த தாட்டின் போன நிமித்தமா, அந்த பெருமை நிமித்தமாய் அவது ஆட்டோமேட்டிக்கா வந்து எசபெலின் ஆவியை கிரியை செய்ய மாதிரி பக்கத்திலேயே வச்சிருச்சு. அது ஆவிக்குரிய இதுல சொல்லிச்சு, நான் ஒரு மயில அனுப்புனேன், மயில அனுப்பிட்டு அதுக்கப்புறம் அந்த மயில் நயங்காட்டின பிறகு நான் அப்படியே விபச்சார ஆவியை அனுப்பிடலாம் அப்படின்னு சொல்லி அது அந்த கள்ள தீர்க்கதரிசி சொன்ன வார்த்தை அது. அதுக்கப்புறம் அந்த பெருமையின் ஆவி எல்லாத்தையும் நாங்க எடுத்து விட்டோம். அதுக்கப்புறம் இது வந்து ஆவிக்குரிய மனிதர்கள், அது வந்து ஊழியக்காரங்களா இருக்கலாம், விசுவாசியா இருக்கலாம், ஆண்டவரோடு கூட நான் இருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு பெருமை ஆவியை தான் ரட்சிக்கப்பட்ட பிறகு வேற எந்த பாவத்தையும் உள்ள நுழைக்க முடியாது. ஏன்னா ஆண்டவருடைய பாதை அப்படி நிறைய இருக்கு. ஆனா ரொம்ப ஈஸியா பெருமைக்கு எதிர்த்து நிக்கிற தேவன் அதை பிசாசு தெரிஞ்சு கொண்டு முதல்ல பெருமையை அனுப்பி விடுறான். அது நிமித்தமா எசபெலின் ஆவிகள் தனக்குள்ள வருது. இந்த பெருமை எப்ப வருதுன்னா, பெருமை வந்த உடனே யாரு என்ன சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன், நான் கேட்காத சத்தியமா, நான் பார்க்காத ஜெபமா, நான் பார்க்காத பிரசங்கமா, அந்த நினைப்பு நமக்குள்ள என்னைக்கு வருதோ அன்னைக்கே நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும் நமக்குள்ள பெருமை வந்துருச்சு. ஏன்னா பெருமை இருக்கும்போது ஒரு பெரிய விஷயம் என்னன்னா, அவங்ககிட்ட நம்ம பேசவே முடியாது. எனக்கு பெருமையே இல்லைன்ற மாதிரிதான் வந்து அவங்க வந்து சாதிப்பாங்க. இது வந்து நாங்களா இருந்தாலும் சரி, அது பெருமை நமக்குள்ள வந்துச்சுன்னு வைங்களேன், யாரு சொல்றதையும் நம்ம செவி கொடுக்க கூடாதுன்ற ஸ்டேட்டுக்கு வந்துருவோம். அது வந்து ஒரு நல்ல இதே கிடையாது. இயேசுவே பாருங்களேன், என்னை நல்லவன் நல்லா போதுகிறேன்னு சொல்லும்போது என்னை ஏன் நல்லவன் சொல்ற அப்படின்னு கேட்கறாரு. அந்த அளவுக்கு அவர் வந்து அவரை தாழ்த்துறாரு. அப்ப நம்ம எல்லாம் எப்படி உண்மையா? அதனால பெருமை ஒரு மனிதனுக்கு வரும்போது எசபெலின் ஆவி தானா வந்துரும். அப்ப இன்னைக்கு வரைக்கும் சபைகளுக்குள்ள கிரியை செய்து எரிச்சலின் ஆவியாட்டம், எசபெலின் ஆவியாம், பெருமையின் ஆவி ஆகட்டும், அதாவது நம்ம முன்னோர்கள்ட்ட எப்படி அன்னைக்கு எலியாவோட எசபெலின் ஆவி டைரக்டா மோதிச்சோ, அதே மாதிரி இன்னைக்கு நம்ம சபைக்குள்ள இருக்கு, ஊழியக்காரங்க மத்தியில இருக்கு, விசுவாசிகள மத்தியில இருக்கு. ஊழியரோ ரட்சிப்பின் சந்தோஷத்துல வளர்ந்து வர எந்த பாவத்திலையும் பங்கெடுக்காம பரிசுத்தமா வாழுகிற மனிதர்கள்ட்டையும் இந்த பெருமையின் ஆவி, விபச்சாரத்தின் ஆவி கிரியை செய்யுது.
அப்ப இதை வந்து நம்ம வந்து அனுதினமும் நம்ம பார்க்கணும். நம்ம சாதாரண எரிச்சல் தானே நினைக்கிறோம், சாதாரண பெருமை தானே, நம்ம உண்மையா தானே நம்ம ஜெபிக்க தானே செய்யறோம். 2 மணி நேரம் நான் ஜெபம் பண்ணேன், அங்க போய் ஊழியம் பண்ணேன், இங்க போய் ஊழியம் பண்ணேன், நம்ம உண்மையை தானே சொல்றோம்னு நினைக்கிறோம். ஆனா அதுலயும் ஒரு பெருமை வந்துடக்கூடாது. அதுலயும் நம்ம எவ்வளவுதான் பிரஷரான ஒரு சூழ்நிலையா இருந்தாலும் அந்த எரிச்சல்கள் நம்மளை வந்து சூழும் போது அது அப்படியே அந்த கண்ட்ரோல்குள்ள வரும்போதுதான் இந்த ஆவிகளை நம்ம ஜெயிக்க முடியும். கண்டிப்பா இல்லாட்டினா அந்த காயின் மாதிரிதான், காயின் நிலைமை மாதிரிதான். அது ஒவ்வொரு ஸ்டெப்பா போய் 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 ஏன்னா பாருங்களேன், காயின்ட்டையும் ஆண்டவர் டைரக்டா பேசினாரு, யோனாட்டையும் டைரக்டா பேசினாரு. நீ ஏன் எரிச்சலா இருக்கன்னு கேக்குறாரு, யோனாட்டையும் கேக்குறாரு. கேட்டுமே அவங்களால வந்து அந்த இறங்க முடியல. இன்னைக்கும் ஏசப்பா ஆவியானவர் நம்ம கிட்ட பேசதான் செய்யறாரு. நமக்கே தெரியும் அந்த எரிச்சல் வந்து இன்னைக்கு நான் எரிச்சப்பட்டிருக்கேன், அது நிமித்தமா இன்னைக்கு உள்ள நடைமுறைகள் நடக்கல, நிறைய பேர் மனசு சங்கடப்பட்டுட்டாங்க, துக்கமா இருக்காங்க. அந்த பிரசன்ஸ் சந்தோஷமா இருக்கக்கூடிய இடம் எல்லாம் ஒரு மாதிரி மூஞ்சி தூக்கிட்டு இருக்குது அப்படின்னு நமக்கே தெரியுது. இந்த இடம் ஆரம்பிச்ச புள்ளி நம்ம தான் அப்படிங்கறதே தெரியுது. அதனால அந்த எரிச்சலின் ஆவியை நம்ம வந்து விடதான் செய்யணும். ஒரு தினமும் இத நீங்க வந்து சுபாவ அறிக்கை எடுக்கணும். சுபாவ அறிக்கை எடுக்கணும். நீங்க படுக்கைக்கு முன்பதாக அந்த சுபாவ அறிக்கையை வந்து நீங்க வந்து டெய்லி, இந்த பெருமை எனக்கு வந்து இந்த ஆவி இருக்கக்கூடாது, எனக்கு இந்த எரிச்சல் ஆவி இருக்கக்கூடாது, இது நிமித்தமா ஆதி காலத்துல கிரியை செய்யறதான ஆவிக்கும் இப்பவும் நாங்க உயிரோட்டத்தை கொடுத்துட்டு இருக்கோம், உயிர் கொடுக்கோம். எனக்கு அந்த ஆவியெல்லாம் எனக்கு தேவையில்லை, அது பாதாளத்துக்கு போவதாகன்னு சொல்லி நம்ம ஆவியினால அறிக்கையிட்டு நம்ம ஆண்டவரோடு கூட நான் உடன்படிக்கை பண்றேன், நான் இந்த பெருமையின் ஆவியை எரிச்ச ஆவியை முறிக்கிறேன், இயேசுவின் ரத்தத்தோடு நான் உடன்படிக்கை பண்றேன், நான் ஆவினால அறிக்கையிடணும். இன்னொன்னு வந்து நான் தெரிஞ்சுக்கிட்ட ஒரு இது என்னன்னா, எரிச்சலின் ஆவி குடும்பங்கள்ல உள்ள உறவை குலைக்குது, ஏசபெலின் ஆவி சபைகளுக்குள்ள வந்து ரொம்ப கிரியை செய்யுது. எரிச்சலின் வந்து ஆவி வந்து என்ன செய்யணும், முக்கியமா நல்ல தருணங்கள்ல ஒரு ஆள் அது எரிச்சல். இப்போ ஒரு நல்ல, நான் அன்னைக்கு கேள்விப்பட்டதான், ஒரு நல்ல திருமண வீடு, எல்லாரும் சந்தோஷமா இருக்க வேண்டிய இடம், ஒருத்தருக்கு மட்டும் அந்த பொறாமை வந்து அதிகமா வர ஒரு எரிச்சல் வருது. இது அவங்க நினைச்சிருந்தா ஓகே, நமக்குள்ள ஒண்ணு வருது, நம்ம இதை எப்படியாவது கண்ட்ரோல் பண்ணி நமக்குள்ளே அதை ரெடியூஸ் பண்ண பழகணும், இல்ல நம்ம அந்த இடத்துல இருக்கக்கூடாது, ஏன்னா நமக்குள்ளேயும் ஒரு பொறாமையாவையும் கிரியை செய்யுது அப்படின்னு சொல்லி அவங்க விலகி இருக்கலாம். ஆனா இந்த எரிச்சல போய் அவங்க 4 பேர்கிட்ட கொட்ட, அந்த 4 பேர் அந்த திருமண வீட்லயே 4 பேர்கிட்ட கொட்ட, கடைசியில அது மணமகள் மேலேயும் கொட்ட, மணமகள் மூலமா மணமகனுக்கும் கொட்ட, கடைசியில அது ஒரு துக்க வீடா மாறக்கூடிய ஒரு சூழ்நிலையே வந்தது. இது வந்து ஆரம்பிச்சது பாத்தீங்கன்னா ஒரு ஆளுக்குள்ள உள்ள ஒரு எரிச்சல், இது காயின் மாதிரிதான், அந்த பொறாமையில வந்த ஒரு எரிச்சல். அது நிமித்தமா அந்த கல்யாண வீட்டுக்கு வந்து அனைத்து சொந்தக்காரங்க மத்தியிலும் எரிச்சலின் விதையை விதைச்சாச்சு. அதுல ஒரு சந்தோஷமே எடுக்க முடியல, சமாதானமே எடுக்கல, ஒரு மாதிரி ஒரு அது என்ன சொல்றது, ஒரு அழுத்தத்துக்கு மன அழுத்தத்துக்கு கொண்டாந்துச்சு. அப்ப நீங்களும் இதே மாதிரி அப்பா சொன்ன மாதிரிதான், ஒரு ஆபீஸ்க்கு போகும்போது நீங்க போகும்போதே உங்களுக்கு தெரியுதுன்னு வைங்களேன், எனக்குள்ள ஒரு எரிச்சல் வருது அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு அமைதியா இருக்க பாருங்க. நீங்க அதிகமா ஓகே என்னால கண்ட்ரோல் பண்ண முடியல, ஒரு 5 நிமிஷம் ஜெபம் பண்ணிட்டு போங்க. அந்த எரிச்சலோடு வெளியே போங்க, ஆண்டவரே இந்த எரிச்சல் நான் வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாது, இது இங்கே எப்பவுமே விழுவதாக. இப்ப ஆபீஸ்ல பார்க்கும் போது ஒருத்தர் மேல ஒரு, ஏன்னா 10 பேர் 15 பேர் ஒர்க் பண்ற இடத்துல நம்மளுக்கு ஏத்த மாதிரியே எல்லாரும் இருக்க மாட்டாங்க. கண்டிப்பா அந்த இடத்துல எரிச்சல் படுத்துங்க, வீட்டுக்குள்ள இருக்க காலகாலமா பழகினவங்களே நம்மள புரிஞ்சுக்காம எரிச்சல் பட்டு ஆபீஸ்ல வந்து ஒருத்தர் பாக்குற மனிதர்கிட்ட இருக்கும்போது எப்படி அதை புரிஞ்சுக்க முடியும்? அப்ப அந்த நேரத்துல நம்ம கண்ட்ரோல் பண்ணி பேச்சை குறைச்சு, ஒரு வசனம் எனக்கு ரொம்ப பிடிக்கும், சண்டையின் ஆரம்பம் மதகை திறந்து விடுகிற போல் இருக்கும், அதனால் விவாதம் எழும்பும் முன் அதை விட்டு விடு. உண்மையாமே இந்த வசனம் ரொம்ப ரொம்ப நல்லது. அந்த இடத்துல ஆரம்பிக்க போதுன்னு தெரிஞ்சாலே நம்ம அதை விட்டுருன்னு ஆண்டவர் சொல்றாரு. அந்த இடத்த விட்டு விலகிருங்க, இல்ல அந்த நேரத்துல அமைதியாயிருங்க, இல்ல ஏதோ உங்களால முடிஞ்சதை நீங்க பண்ணி எரிச்சல தனியே பாருங்க. அப்ப பண்ணும் போது மட்டும்தான் இந்த ஸ்பிரிட்ல நம்ம ஓவர் கம் பண்ண முடியும். கண்டிப்பா இல்லைன்னா நம்ம என்னதான் சத்தியம் கேட்டிருந்தாலும் சரி, எனக்கு பைபிள் ஆதியாமத்துல இருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் தெரியும்னு சொன்னாலும் சரி, அநேகருக்குள்ள இன்னைக்கு வந்து அநேக ஊழியம் பார்க்கறவங்க கிறிஸ்தவங்களுக்குள்ள அதிகமா காணப்படுது, கிறிஸ்தவ குடும்பங்களுக்குள்ளேயே அதிகமா இப்ப நம்ம ரசிக்கப்பட்ட உடனே இந்த சுபாவம் ஓடிரும் அப்படின்னு சொல்லி கிடையாது. யோனான் தீர்க்கதரிசியா இருந்தவருக்கே எரிச்சல் இதாயிருக்குன்னா பாத்துக்கோங்க, தீர்க்கதரிசி அவர் ஏன் அப்படி நடக்குதுன்னா, சரி அதாவது வந்து பெரும் பாதகம் வந்து நீங்க வந்து பெரிய பாவங்கள் கூட நீங்க செய்ய
செய்யாம விட்டுருக்கலாம். ஆனா சின்ன சின்ன மன்னிக்கக்கூடிய பாவத்தை தினம் மன்னிப்பு நீங்க கேட்டிருக்கணும். அதை அறிக்கையிட்டுட்டு இது என்னுடைய பலகீனம், இது எனக்கு வீக்னஸா இருக்கு அப்படின்னு சொல்லி அறிக்கையிட்டுட்டே இருக்கணும். திருவிந்து எடுக்கணும், ஆண்டவர் ரத்தத்தை கழுவணும். இப்படி பண்ணிட்டு இருந்தா மட்டும்தான் இந்த இது தவறு இருக்குன்னே நமக்கு தெரியும். இல்லாட்டா தவறு இருக்குன்னே தெரியாது, உங்களுக்கு பெருமை இருக்குன்னே தெரியாது, உங்களுக்கு எரிச்சல் இருக்குன்னே தெரியாது. அந்த செத்த ஈக்கள் வசனமும் நம்ம ரொம்ப ரொம்ப தியானிச்சோம் எங்க சபையில. நாங்க போன வருஷம் செத்த ஈக்கள் தைல காண்டிய பரிமள தைலத்தை நாரி கெட்டு போக பண்ணும், ஞானத்திலும் கனத்திலும் பேர் பெற்றவனை சொற்ப மதியினமும் அப்படியே செய்யும். இது வந்து ஒரு பெரிய உதாரணம். அந்த எரிச்சல் வந்து நம்மள எந்த அளவுக்கு இது பண்ணுது. சொற்ப மதியினம் தான். ஆனா பல வருஷங்களாக பல காலங்களாக நம்ம ஞானமும் கனத்தையும் பெற்று வச்சத சொற்ப மதியினம், இத்தனோடு ஒரு மதியினம் எல்லாத்தையும் கெடுத்து விட்டுரும் நம்ம. அதனால இந்த விஷயத்துல ரொம்ப நம்ம கேர்ஃபுல்லா இருக்கணும். ஏன்னா நம்ம ரசிக்கப்படுறது பெருசு இல்ல. ஏன்னா இன்னைக்கு அநேகர் என்ன நினைக்காங்கன்னா, அப்படி எனக்குள்ள ஒரு பாவம் இருந்துச்சுன்னா எப்படி ஆண்டவர் வந்து என் கூட பேசுவாரு. எனக்கு இன்னும் நிறைய பேர் என்ன புரிஞ்சுக்கிறாங்கன்னா, நான் அபிஷேகம் பெற்றவல்ல, அப்ப எனக்கு எப்படி இது தெரியும். நீங்க நல்லா தெரிஞ்சுக்கோங்க, யோனா தீர்க்கதரிசி தான். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் ஆடிபிளா ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கிற மனுஷர். அதுக்காக அவர் வந்து உடனே வந்து அவர்கிட்ட எந்த பாவம் இல்லைன்ற மாதிரி ஆயிட முடியாது. ஆண்டவரே சொல்றாரு, நீ எரிச்சலா இருக்கிறது நல்லது. அதனால அந்த மாதிரி நீங்க ஆண்டவர் சத்தத்தை தெளிவா கேட்கிற ஒரு ஆளா இருந்தா கூட ஓகே, உங்ககிட்டயும் வரதான் செய்யும் அந்த பிசாசுகள். அதனால நீங்க அபிஷேகம் பெற்றவங்ககிட்டயும் பெருமை, அது அங்கதான் பிசாசு. ஏசபேல் யாரு தொட்டா? எலியாவை தானே தொட்டான். அதனால அந்த இடத்துல நம்ம கேர்ஃபுல்லா இருக்கணும். ஏன்னா நீங்க அநேகர் அப்படிதான் நினைக்காங்க. நீங்க அவங்களே சொல்றீங்க, அவங்க நல்ல அபிஷேகத்தை நிறைய அவங்க அந்நிய பாஷை பேசி நிறைய பேரு சொன்னோம்னா இவங்கதான் இப்படி பண்ணாங்க அப்படின்னு சொன்னோம்னா நிறைய பேர் சொல்லுவாங்க, ஐயோ அவங்க நல்லா ஜெபம் பண்ணுவாங்க, நல்லா அபிஷேகம் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. அவங்க என்னென்ன காரியம் பண்ணாங்க அப்படிங்கிறது அவங்களுடைய அந்த புத்தினத்தினால, சொற்ப செத்த ஈனால, சொற்ப மதீனத்தினால அது வெளிப்படுது. ஆனா அவங்க வெளிப்புறமா பார்த்தோம்னா அவங்க வந்து ரொம்ப அபிஷேகம் பண்ணப்பட்டவங்க, தீர்க்கதரிசிகள், நல்லா ஜெபிக்கிறவங்க, நல்லா இருக்காங்க அப்படிதான் நம்ம நினைக்கிறோம். அதனால எப்போதுமே நீங்க எரிச்சலை மட்டும் நீங்க விட்டுட்டீங்கன்னா அது நேர கோபத்துல கொண்டு போய் கொலையில போய் நிற்கும். இது வந்து அதே மாதிரி நீங்க பெருமையை கொஞ்சம் நீங்க விட்டுட்டீங்கன்னா நேர போய் விபச்சாரத்தின் ஆவி கொண்டாந்து விக்கிர ஆராதனை கொண்டு போய் விட்டுரும். இல்லன்னா ஆண்டவரே நம்ம நேருக்கு நேரா எதிர்த்து நிக்கிற மாதிரி மறுதலிக்கிற மாதிரி ஆண்டை விட்டு பின்மாறி போறதான இடத்துக்கு நம்ம போயிடுவோம். அதனால சின்ன சுபாவம் தான் காயின் காலத்துல உள்ள ஆவி. அந்த எசபேலின் ஆவிகள் வந்து நம்ம சின்ன காரியம்தான் அதை நம்ம விட நீங்க முயற்சி பண்ணுங்க. அதுக்காக நீங்க ஃபாஸ்டிங் கூட நீங்க எடுக்கலாம். சில பேர்லாம் ஃபாஸ்டிங் எடுப்பாங்க, திருவிருந்து எடுக்கும் போதெல்லாம் முந்தின நாள் ஃபாஸ்டிங் எடுப்பாங்க, எனக்கு இந்த சுபாவம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அப்படியெல்லாம் இருக்காங்க நிறைய இடத்துல. 2 நாள் 3 நாள் கூட்டங்களாம் வைப்பாங்க அந்த மாதிரி. ஏன்னா எல்லாருக்கும் ஒவ்வொரு சுபாவம் இருக்கும். இப்ப வந்து ஒரு சில பேர்லாம் அந்த நம்ம சொன்ன மாதிரி யூதாஸ் மாதிரி அவங்க எல்லாம் வெளியவே தெரியாது பாத்துக்கோங்க, ஆனா தந்திரமா இருப்பாங்க. யூதாஸையும் ஏசப்பாக்க பக்கத்துல இருந்தவன் நம்ம இப்ப சொல்லிட்டே போலாம், இவன் தான் காட்டி கொடுக்கான்னு சொல்லி அவன் காட்டி கொடுத்து அவன் சாகுற வரைக்கும் யாருக்குமே தெரியாது, கூட இருக்க சீசர் கூட தெரியாது. அதனால இந்த மாதிரியும் இந்த மாதிரி ஆட்களும் இருப்பாங்க. அப்ப நம்ம யாருன்றது நமக்கு மட்டும் தான் தெரியும், நீங்க யாருன்றது உங்களுக்கு மட்டும் தான் தெரியும். இப்ப நம்ம பைபிள சொன்னோம்னா நம்ம இந்த சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அந்த அளவுக்கு ஆவிகள் வந்து அப்ப இருந்து இப்ப வரைக்கும் போராடுது. அதனால இந்த ஆவிகளை மேற்கொள்ள வேண்டிய கட்டாயத்துல நம்ம இருக்கோம். அதனால இந்த இதெல்லாம் மைண்ட்ல வச்சுட்டு நீங்க வந்து ப்ரேயர் பண்ணுங்க. ப்ரேயர் மட்டும் பண்றது முக்கியம் கிடையாது, அந்த இடத்துல பிராக்டிஸ் பண்ணுங்க. உங்களுக்கு ஆவானவர் சொன்னதான அந்த சுபாவத்தை விடுவதற்கு நீங்க எவ்வளவு பயிற்சி பண்ண முடியுமோ அதை பண்ணுங்க. வாயினால் அறிக்கையிடுங்க, ஃபாஸ்டிங் போடுங்க, அணு தினமும் ஆண்டவரே இது எனக்கு வேண்டாம்னு சொல்லிக்கிட்டே இருங்க, விண்ணப்ப வேண்டுதல் பண்ணுங்க. இப்படியெல்லாம் பண்ணும்போது தேவன் அந்த ஒரே நாள்ல அந்த சுபாவத்தை தள்ள மாட்டாரு. ஆனா இப்ப கோபம் இருக்குன்னு வைங்களேன், நீங்க கோபத்தை அறிக்கையிட்ட எரிச்ச அறிக்கையில 100% இருந்து அப்படியே குறைச்சிட்டே வருவார். நீங்க உங்களுடைய காலங்கள் முடியும் போது நான் முன்னால ஒரு காலத்துல எரிச்சலா இருந்தேன்பா, இப்போ நான் அப்படி பண்றதில்ல அப்படின்னு நீங்க சொல்லுங்க. முன்னால ஒரு காலத்துல பயங்கர, அதாவது நம்ம இப்ப ஒரு சம்பவம் நடந்துச்சுன்னா இதே 5 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு நடந்துச்சுன்னா நான் பயங்கரமா ரியாக்ட் பண்ணிருப்பேன். ஆனா இப்ப ஆண்டவர் என்னைய வந்து சாந்தப்படுத்தி இருக்காரு, இப்ப என் எரிச்சல் வந்து எவ்வளவோ குறைஞ்சிருக்கு அப்படின்னு நம்ம சொல்ற அளவுக்கு அது வந்து 0% மாறிடணும். உங்களுக்கே தெரியும், நீங்க 5 வருஷத்துக்கு முன்னால ஒரு சில காரியத்துல ரொம்ப ஆக்ரோஷமா இருந்திருப்பீங்க, ஆனா இப்ப மாறிக்கும். ஏன்னா ஆண்டவர் அந்த காலத்தை மாற்றி எடுத்து உங்களுடைய பக்குவப்படுத்தி இருப்பாரு, பாடத்தை கற்றுக் கொடுத்திருப்பாரு. அதான் ஒரு நல்ல ஒரு இது. ஆனா
சுத்தமா ஒரு சில பேர் பிடியே கொடுக்க மாட்டாங்க. அவங்கதான் அப்படியே அந்த வருஷ கணக்கா அந்த ஒரே இதுலயே போராடிக்கிட்டே இருக்குது. அது வந்து இந்த இடத்துல தவறுன்னு தெரிஞ்சுன்னா அதை நீங்க ஒப்பு கொடுத்துருங்க. ஒரே நாள் இப்ப கோபம்னு எடுத்துக்கிட்டா ஒரே நாள்ல அது போகவே போகாது, அது யாருக்கும் போகாது. ஆனா கொஞ்சம் கொஞ்சமா அந்த இத படிப்படியா கொஞ்சம் பவரை குறையும், அந்த வல்லமை கொஞ்சம் கடைசியில பிசாசை வந்து நம்ம முழுசா அழிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருந்திருக்கும் அப்படின்னு நாங்க விசுவாசிக்கிறோம். நிச்சயமா இதை அனைவரும் ஷேர் பண்ணுங்க. ஏன்னா இது நம்ம அனுதினமும் ஃபேஸ் பண்ற ஒவ்வொருத்தவங்களுக்கும் இது நிறையவே இருக்கு. அனுதினமும் ஃபேஸ் பண்ற ஆவிகள் இதெல்லாம் நம்ம கீழ்படுத்துவோம். இன்னொரு வீடியோல உங்களை சந்திக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.